ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்மளோட சேனல்ல வந்து இன்று ஒரு தகவல்ன்ற எபிசோட் வந்து கண்டினியூ போட்டுட்டு இருக்கோம். அது வந்து ஷார்ட்ஸா தான் போட்டுட்டு இருக்கோம். ஸோ எங்களால முழுசா அந்த கண்டென்ட்டை உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியல. அதனால வந்து நாங்க லாங் வீடியோவா போட்டு கொஞ்சம் எலாபரேட்டிங்கா சொல்லலாம் அப்படின்னு யோசிக்கிறோம். இந்த வீடியோ முழுசா பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்க. இதையே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஷார்ட்ஸ்ல முழுசா சொல்லி முடிக்க முடியல. அதுக்காக தான். ஓகே, கண்டென்ட் குள்ள போயிடலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது ஒரு தகவல் எபிசோட் நம்பர் 1ல ஆர்டி பத்தி தான் சொல்லியிருப்போம். ஆர்டி வந்து கண்டினியூவா போட்டாக்கா நமக்கு ஒரு சம் அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அதோட வீடியோ வந்து இது கூட அட்டாச் பண்றேன். அப்பதான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்றது புரியும். ஆர்டி வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுவீங்க. இயர்லி ஒன்ஸ் ஆர்டி போடுறீங்க அப்படின்னும் போது ஆஃப்டர் 5 இயர்ஸ் வந்து உங்களுக்கு சம் அமௌண்ட் ரெகுலராகவே கிடைக்க ஆரம்பிச்சிடும். இந்த அமௌண்ட்டை நீங்க எடுத்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கோ இல்ல ஒரு ட்ரிப் போறதுக்கோ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப அந்த வீடியோ பார்த்திருப்பீங்க. நான் என்ன கான்செப்ட் சொல்ல வரேன்றது தெரிஞ்சிருக்கும். ரெகுலரா பாக்குறவங்களுக்கு இது தெரிய வைக்கணும்னு அவசியம் கிடையாது. புதுசா பாக்குறீங்க, இன்கேஸ் இந்த வீடியோ இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு அந்த வீடியோ பார்த்தாதான் இந்த வீடியோ புரியும்ன்றதால நான் அதை கொஞ்சம் அட்டாச் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் எபிசோட்ல வந்து ஆர்டி பத்தி சொல்லியிருக்கேன். ஆர்டி வந்து நீங்க பேங்க்ல போட்டாலும் சரி, போஸ்ட் ஆபீஸ்ல போட்டாலும் சரி. பட் என்னை பொறுத்த வரைக்கும் போஸ்ட் ஆபீஸ்ல போறது வந்து கொஞ்சம் செக்யூர்டா ஃபீல் பண்ண வைக்கும். பேங்க்ல வந்து 1 இயர் ஆர் 2 இயர்ஸ் அந்த மாதிரி கூட நீங்க போட்டுக்கலாம். பட் போஸ்ட் ஆபீஸ்ல வந்து மினிமமா 5 இயர்ஸ் தான் போட்டாகணும். ஸோ ஃபர்ஸ்ட் வருஷம் சம் அமௌண்ட் போட்டு டெபாசிட் பண்றீங்க அப்படின்னாக்கா ரெகுலரா மந்த்லி நீங்க அதை கட்டி தான் ஆகணும். 5 இயர்ஸ் வரைக்கும் கட்டினதுக்கு அப்புறம் தான் அந்த அமௌண்ட் நீங்க எடுக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வருஷம் ஒரு 1000 ரூபாய் போட்டு நீங்க ஓபன் பண்றீங்க அந்த புக் அப்படின்னாக்கா 5 வருஷம் தொடர்ந்து கட்டணும். முதல் வருஷம் ஒரு 1000 ரூபாய், 2வது வருஷம் அதே மாதிரி இன்னொரு புக் ஓபன் பண்ணி இன்னொரு 1000 ரூபாய், 3வது வருஷம், 4வது வருஷம், 5வது வருஷம் இந்த மாதிரி கண்டினியூவா ஒரு 5 வருஷம் நீங்க புக் ஓபன் பண்ணி போடுறீங்க அப்படின்னா, இப்ப நீங்க போஸ்ட் ஆபீஸ்க்கு ஆர்டிக்குன்னு செலவு பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வருஷம் வந்து 1000 ரூபாய் போடுவீங்க, 2வது வருஷம் 2000 ரூபாய் வரும். அப்படியே 5 வருஷம் வரைக்கும் போட்டீங்கன்னா 5000 ரூபாய் மந்த்லி ஸ்டாண்டர்டா நீங்க போஸ்ட் ஆபீஸ்க்குன்னு எடுத்து வைக்கிற காசு. தென் அதே போல ஒரு 5 வருஷம் 5000 ரூபாய் கட்டுறதுக்கு ரொம்ப கொஞ்சம் சில மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு இது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பட் கொஞ்சம் கஷ்டப்பட்டு நீங்க அதை கட்ட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாக்கா ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு உங்களுக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும். அதை நீங்க அப்படியே ஸ்டாப் பண்ணாம அகைன் நீங்க 5000 வந்து ஒரு 5வது வருஷம் நீங்க 5000 கட்டுறீங்க அப்படின்னும் போது அது உங்களுக்கு பழகிடும். அதே போல 6th இயர் 7th இயர் அப்படியே கண்டினியூவா நீங்க 5 இயர்ஸ் அப்படியே அந்த 5000 மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ரெகுலராவே உங்களுக்கு வருஷம் ஒரு அமௌண்ட் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதை நீங்க ட்ரிப்புக்கு பிளான் பண்றீங்க அப்படின்னாக்கா அந்த மந்த் எண்டு என்னன்னு பாத்து இப்ப நீங்க மேக்சிமம் வந்து ட்ரிப்பை வந்து ஏப்ரல் ஆர் மே அப்படிதான் நீங்க பிளான் பண்ணுவீங்க. சோ அந்த மாதிரி பிளான் பண்றீங்க அப்படின்னாக்கா நீங்க ஓபன் பண்றது வந்து மார்ச் ஆர் ஏப்ரல் அந்த மாதிரி நீங்க ஓபன் பண்ணிக்கோங்க. சோ பிகாஸ் ஒரு ஆர்டி முடியுது அப்படின்னாக்கா இந்த மந்த் முடியுதுன்னா நீங்க அடுத்த மாசம் தான் நீங்க காசு எடுக்க முடியும். சோ நீங்க மே மாசம் ட்ரிப் போறீங்க அப்படின்னாக்கா புக்கு க்ளோஸ் ஆகுறது ஏப்ரல்ல இருக்கும். சோ நீங்க மார்ச் அந்த மாதிரி வந்து நீங்க ஓபன் பண்ணிக்கோங்க. ஒரு 5 வருஷம் நீங்க கஷ்டப்பட்டு ஓபன் பண்ணி அதை ரெகுலரா கட்டுறீங்க அப்படின்னாக்கா ஆஃப்டர் 6 இயர்ஸ் வந்து அதாவது 5 வருஷத்துக்கு அப்புறம் வர 6வது வருஷத்துல இருந்து உங்களுக்கு ரெகுலராவே ஒரு அமௌண்ட் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதை நீங்க எடுத்து ட்ரிப்புக்கும் போகலாம். இன்கேஸ் பசங்க படிக்கிறாங்க அப்படின்னா ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு யூஸ் ஆகும். சப்போஸ் நீங்க ஸ்கூல் ஃபீஸ்க்காக கட்டணும்னு அதை பிளான் பண்றீங்க அப்படின்னாக்கா ஜூன் மந்த் ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம். ஆனா சிபிஎஸ்சியா இருந்தா மார்ச் அந்த மாதிரியே தேவைப்படும். சோ அதுக்கு பிளான் பண்ணி நீங்க கொஞ்சம் பிஃபோராவே ஆர்டி போட்டு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி நீங்க ஆர்டி போடும்போது உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும் எந்தெந்த மாதிரிலாம் மணி சேவ் பண்ணலாம் அப்படின்ட்டு. முதல் 5 வருஷம் கண்டிப்பா கட்டாயமா கஷ்டமா தாங்க இருக்கும். ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் கூட ஓரளவுக்கு பரவாயில்ல, 1000 2000 அந்த மாதிரி இருக்கும். பட் 3rd இயர் 4th இயர் 5th இயர்லாம் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். பட் கஷ்டமா தான் இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா எப்படியும் உங்களுக்கு இன்கிரிமெண்ட் இருக்கும் இல்லையா? ப்ரொமோஷன், இன்கிரிமெண்ட் ஏதாச்சும் சைட் பிசினஸ் தான் வந்து ரெகுலரா சொல்ல முடியாது. நீங்க எப்படியும் ஒரு ஆபீஸ்ல வேலை செய்றீங்கன்னா கட்டாயம் ஒரு இன்கிரிமெண்ட் இருக்கதான் செய்யும். சோ இன்கிரிமெண்ட்டை வச்சுதான் நீங்க ஆர்டி போட போறீங்களே தவிர உங்களோட ரெகுலர் செலவுல இருந்து எடுத்து நீங்க பண்ண முடியாது. அப்படி பண்ணீங்கன்னா உங்களோட ரொட்டீன் லைஃப் வந்து கொஞ்சம் லைட்டா பாதிக்கப்படும். சோ அந்த மாதிரி பண்ணாம நீங்க ஒரு இன்கிரிமெண்ட் வருது அப்படின்னாக்கா அந்த இன்கிரிமெண்ட் எடுத்து நீங்க ஆர்டியா போட்டுக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு பெருசா வித்தியாசம் தெரியாது. அந்த மாதிரி போட்டுக்கிட்டீங்கன்னாக்கா ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு உங்களுக்கு சம் அமௌண்ட் ரெகுலராவே கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதை வச்சு நீங்க என்ன வேணாலும் பிளான் பண்ணிக்கலாம். நான் சொல்றது மினிமம் 1000 ருபீஸ்க்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 1000 ருபீஸ்க்குன்னா 5 இயர்ஸ் கழிச்சு எவ்வளவு கிடைக்கும்? வந்து இப்ப நான் என்ன உங்களுக்கு சொல்றது? அதையும் சொல்லணும்ல. 1000 ருபீஸ் நீங்க மந்த்லி இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா பர் இயர்க்கு 12,000. அதாவது 5 60,000. அதுல வந்து ஐ திங்க் இன்ட்ரெஸ்ட் வந்து 5.3 2 சம்திங் கம்மி தான். பட் இருந்தாலும்
செக்யூர்டா இருக்கும். நமக்கு எங்க இருந்தாலும் வந்து காசு செக்யூர்டா இருக்கணும். அது நம்ம கிட்ட இருந்தாலும் சரி, இன்னொருத்தர்கிட்ட இருந்தாலும் சரி, யார்கிட்ட இருந்தாலும் செக்யூர்டா இருந்துச்சுன்னா என்னைய அது வச்சு எப்படி ஒண்ணும் சில்லுன்னு ஒரு காமெடி கதையில பண்ணலையே. சொல்லுவாங்களே, ஒரு பொருள் நம்ம கிட்ட கெட்டுருமோ அப்படின்றதால தான் நம்ம பார்த்து பார்த்து வச்சுப்போம். பட் எங்க இருந்தாலும் நல்லா இருக்குன்னா நல்லா இருந்துட்டு போட்டுமே. சேம் அதே கான்செப்ட் தான். சேஃபா செக்யூர்டா இருக்கு. நம்மளால ஒரு ரூ. 10 எடுத்து வச்சோம்னா, கட்டாயம் நம்ம கையில அந்த காசு நிக்கவே நிக்காது. வரவு இந்த பக்கம் வந்துச்சுன்னா, செலவு இந்த பக்கத்திலேயே வந்து நிக்கும். ஸோ இது தூக்கி இப்படி குடுக்குற மாரி தான் இருக்கும். அதனால வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல குடுத்தீங்கன்னா, 5 வருஷம் வந்து அந்த காசு நம்மளது இல்ல அப்படின்னு யோசிப்போம். 6வது வருஷம் அத கையில வாங்கும்போது கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கும். அதுக்கேத்த செலவும் வரதான் செய்யும். பட் அந்த செலவ வந்து யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. எதுக்காகன்னா வந்து 5 வருஷம் நீங்க கஷ்டப்பட்டு அத சேவ் பண்றீங்க அப்படின்னும்போது, அத நீங்க எடுத்து வேஸ்ட் செலவெல்லாம் பண்ணாம யூஸ்ஃபுல்லா ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது, இல்ல எதுலயாச்சும் இன்வெஸ்ட் பண்றது, ஒரு ட்ரிப் போறது, அந்த மாரி நீங்க பிளான் பண்ணிக்கலாம். இப்ப ட்ரிப் போறதுக்காக நம்ம ஆன் ஸ்பாட்ல காசு எடுக்கணும் அப்படின்னாக்கா கட்டாயம் முடியாது. வரவு, செலவு அப்படியே சரியா போயிடும். ஸோ ட்ரிப் போறீங்க அப்படின்னாக்கா, அந்த அமௌண்ட் எடுத்து நீங்க ட்ரிப் போனீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். முன்னாடி சொன்னா போலவே தாங்க. ஆர்டி வந்து நீங்க எங்க வேணாலும் போட்டுக்கோங்க. உங்களுக்கு செக்யூர்டா எது ஈஸியா இருக்கும். சில பேருக்கு பேங்க் செட் ஆகும். சில பேருக்கு போஸ்ட் ஆஃபீஸ் செட் ஆகும். ஸோ உங்களோட நீங்க இருக்க ஏரியால உங்களுக்கு எது பெனிஃபிட்டா இருக்கு அப்படின்றத சர்ச் பண்ணி நீங்க பேங்க்ல கூட போடுங்க. ஸோ நோ ப்ராப்ளம். நானா வச்சுட்டு இருக்கேன். போஸ்ட் ஆஃபீஸா இருந்தாலும் சரி, பேங்க்கா இருந்தாலும் சரி, என்கிட்ட கிடையாது. ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கு அப்படின்றத பார்த்து அதுக்கு ஏத்தாப்புல நீங்க போட்டுக்கோங்க. சில பேங்க்ல வந்து 7% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் குடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு நியர்பை பேங்க், போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாத்தையும் விசாரிச்சு போட்டு வச்சுக்கோங்க. போடுறீங்கன்னா அத கன்டினியூவா போட்டுட்டே வாங்க. இப்ப நீங்க 1 வருஷத்திலேயே முடிக்கிறீங்கன்னா, உங்ககிட்ட என்ன 12,000 அந்த அளவுக்கு தானே இருக்கும். இதே நீங்க 5 இயர்ஸ் போட்டீங்கன்னா 60,000 அப்போதைக்கு அந்த காசு வந்து 10,000 போல தான் இருக்கும். அந்த டைம்ல நீங்க 10,000 எடுத்தீங்கன்னா, உங்ககிட்ட என்ன இருக்கும்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. அதுக்காக தான் சொல்றேன். கொஞ்சம் லாங் பீரியடா போட்டீங்கன்னா, நமக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வரும். பிளஸ் அமௌண்ட் ஜாஸ்தியா இருந்துச்சு அப்படின்னாக்கா, இன்ட்ரெஸ்ட்டும் கொஞ்சம் நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். போஸ்ட் ஆஃபீஸ பொறுத்தவரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மி தான். பேங்க்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். அதுலயும் முக்கியமா பிரெக்னென்ட் ஆகுறீங்கன்னா உடனே போட்டுருங்க. அப்பதான் வந்து எல்கேஜில இருந்தே வந்து நம்ம போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து இருக்கிறத எடுத்து எடுத்தே வந்து ஃபீஸ் கட்டியே முடிச்சிடலாம். அப்படியும் சொல்லலாம். நான் தான் அந்த முட்டாள்தனத்த பண்ணிட்டு போடாம விட்டு, ஸோ என்ன மாரி யாரும் இல்லாம மேக்ஸிமம் போஸ்ட் ஆஃபீஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி, எப்படி சொல்றது? ஒரு பிரெக்னன்ட் டைம்ல அப்பவே நீங்க ஆர்டி போட்டுட்டீங்க அப்படின்னாக்கா, நீங்க ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு வரும் இல்லையா? அப்ப வந்து உங்க பசங்க வந்து எல்கேஜி போவாங்க. ஆமா. எல்கேஜி போகும்போது இந்த அமௌண்ட் எடுத்து போட்டுக்கோங்க. அடுத்த வருஷம் வரது அதுக்கு அடுத்த வருஷம் போட்டுக்கோங்க. அப்படியே முடிச்சிடலாம். அந்த அந்த அப்படியே அந்த ஸ்கூல் லைஃபே முடிஞ்சிரும். நீங்க இத ஃபாலோ பண்ணீங்கன்னா. ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு. பட் யூடியூப் பாக்குற யாருக்கும் அந்த அளவுக்கு கஷ்டம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. நெறைய பேர் நல்லா இருக்கீங்க. பார்க்கவே சந்தோஷமா தான் இருக்கு. பட் எங்கள மாரி கொஞ்சம் மிடில் கிளாஸா இருக்கவங்களுக்கு இதெல்லாம் யூஸ் ஆகும். நம்ம வந்து இன்ட்ரோல் தகவல்ல ஷார்ட்ஸ் வந்து நிறைய போட்டுட்டே இருக்கோம். அதுல உங்களுக்கு எது பிடிக்குதோ, அதுல வந்து உங்களுக்கு எலாபரேட்டா என்ன வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அதுக்கு கீழவே வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அத வந்து நாங்க எலாபரேட்டா பெரிய வீடியோவா போடுறோம். மேக்ஸிமம் என்னால சொல்ல முடியாத வீடியோஸ் மட்டும் தான் வந்து நான் எலாபரேட்டா லாங் வீடியோவா போடுறேன். ஸோ உங்களுக்கு எந்த வீடியோ வேணும் அப்படின்ட்டு நீங்க கமெண்ட்ல சொன்னீங்கன்னா, அந்த எபிசோட வந்து நான் கொஞ்சம் எலாபரேட்டா சொல்ல ட்ரை பண்ணுவேன். அதுல இருக்க மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ்லாம் நாங்க பார்த்து சொல்றோம். அதாவது இங்க இருக்கு, இங்க வர மாட்டேங்குது. நாங்க இப்பதான் ஸ்டார்டிங்ன்றதால கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு வீடியோஸ்ல பேசுறதுக்குலாம். பட் போக போக ட்ரை பண்ணி நல்லா வந்துருவோம். உங்களுக்கு ஏத்தாப்புல நாங்களும் சொல்ல ட்ரை பண்றோம். ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா வீடியோ எடுத்துட்டு போகாம கொஞ்சம் ஃபன்னா எடுத்துட்டு போலான்னு தான் ட்ரை பண்றோம். அதனால தான் இடையில நாங்க பேசுறது. சப்போஸ் உங்களுக்கு கன்டென்ட் மட்டும் தான் முக்கியம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, அதுக்கேத்த மாரி நாங்க கன்டென்ட்ட மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு வீடியோ போடுவோம். இல்ல எங்களுக்கு இதுவே ஃபன்னா இருக்கிறதே ஓகே தான் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, நாங்க இதே மெத்தட்லயே நாங்க போவோம். ஸோ எங்களோட வீடியோ எந்த மாரி வேணும்னு நீங்க சொன்னா தான் எங்களுக்கு தெரியும். அதே போல இன்னொரு தகவல் ஒரு சைட் போயிட்டு இருக்கு. எங்களோட டெய்லி ரொட்டீன் அந்த மாரியும் சில வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். உங்களுக்கு எந்த மாரி வீடியோஸ் புடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா, நாங்க அதையே கன்டின்யூ பண்ணி எடுத்துட்டு போயிடுவோம். எங் எனக்கு என்ன பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரிஞ்ச கன்டென்ட்ட உங்களுக்கு சொல்லணும்னு ட்ரை பண்றேன். அதுக்காக தான் நான் இந்த வீடியோ போடுறதே. மத்தபடி வேற எதுக்காகவும் இல்ல. சைட் பை எங்களோட ரொட்டீன் போடுறதுக்கு காரணம் வந்து பசங்க சின்ன பசங்களா இருக்காங்க. அவங்களோட மெமரீஸ் வேணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த பிளாட்ஃபார்மே சூஸ் பண்ணது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல. கமெண்டும் லைக்கும் பண்ணுங்க. அப்பதான் எங்களோட வீடியோஸ்லாம் கொஞ்சம் பூஸ்டப் ஆகும்.
எங்களுக்கு பூஸ்டப் ஆகும். நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பூஸ்டப்பா இருக்கும். மேக்ஸிமம் வந்து எங்களுக்கு கமெண்ட் பண்ற எல்லாருக்குமே வந்து நாங்க ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கோம். ஏதாச்சும் டவுட் கேட்டா கூட நாங்க எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நாங்க சொல்லிட்டு தான் இருக்கோம். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி கான்செப்ட் வேணும், என்ன மாதிரி உங்களுக்கு தேவைப்படுது, எனக்கு தெரிஞ்சு மணி டிப் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அதை மேக்ஸிமம் பார்த்து ஃபாலோ பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு ஏதாச்சும் என்னை விட உங்களுக்கு பெஸ்டா தெரியுது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுனாக்கா அந்த டிப்பை கூட எனக்கு சொல்லுங்க, நான் ஷேர் பண்றேன். ஓகே, பாய், டாடா ஃப்ரம் விஜய் வேணக்கா.